நம்ம எல்லாருக்கும் ஞாபக மறதின்றது இயல்பானது. மனிதன் அப்படிங்கும்போது நம்ம எல்லோருக்குள்ளேயும் ஒரு ஞாபக மறதி கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்துருப்போம். வீட்டை பூட்டிட்டு சாவி எங்கே வச்சோன்னு தெரியாது. ஸோ சாவியை வச்சுட்டு பைக்குள்ளே வச்சுட்டு தேடிட்டுருப்போம். ஸோ இந்த இந்த நினைவாற்றல் அதிகரிக்க நம்ம ஒரு பயிற்சி மேற்கொள்வோம். பயிற்சினா பெரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு சாதாரணமாக ஒன்று தான். டெய்லி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சோம், காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கைக்கு போகிற வரைக்கும் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணணும், யாரெல்லாம் சந்தித்தோம், என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி பார்ப்போம். ஞாபகப்படுத்தி பார்த்திங்கன்னா முதல் நாள் ஒரு 2 நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஒரு காட்சி பிள்ளை மாதிரி எல்லாருக்கும் ஒரு படம் ஓடின மாதிரி டக் டக் டக்குன்னு அப்படியே போயிடும். ஆனால் 24 மணி நேரம், ஸோ அங்கே இருக்கிற வரைக்கும் வச்சுங்க, 24 மணி நேரம் அப்படிங்கும்போது அது 2 நிமிஷம் 1 நிமிஷத்துலேயே நமக்கு எல்லாமே இதாகிடும். ஆனால் டெய்லி அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு கூட்டிகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதாவது மறுபடியும் நம்ம நினச்சி பார்க்கும்போது என்ன கேட்டால் நம்மளுடைய பிரெயின் நல்லாவே வேலை செய்யும், நினைவாற்றலை அதிகப்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிஸை டெய்லியும் பண்ணுங்கள், டைம் கூடிக்கிட்டே இருக்கும். படுக்கையிலேருந்து அதை யோசிக்கும் போது ஃபஸ்ட் நாள் ஒரு நிமிஷம், 2வது நாள் 2 நிமிஷம் 3 நிமிஷம், அப்புறம் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் 1 ஹவர் அந்த மாதிரி போகும். இப்போ இது எதுக்காகனா நம்ம முன்னாடி நோக்கி, அதாவது நிகழ்காலம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறத மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கோம். பின்னாடி நடந்து முடிஞ்சதை ஒரு நல்ல ஒரு விஷயங்களை மட்டும்தான், ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயங்களை மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்போம். மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுருவோம். அப்படிங்கும்போது நினைவாற்றலை நம்ம பின்னாடி வயசில் திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. நம்ம வீடியோவுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.